ஹாய் நண்பா, மின்சாரத்துறையான பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 660 காலியிடங்கள் நம்ம தமிழகத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. டிப்ளமோ படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. மத்திய அரசாங்க மின்சாரத்துறையான பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஏப்ரல் 17 இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. பவர் கிரிட் பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் தான், அரசு நிறுவனம். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்க. அரசு வேலைவாய்ப்பு, அதுவும் நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க. ஸ்டார்டிங்கில் ட்ரெயினி கேட்டகரியில் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரெயினி, அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி, இந்த மாதிரி ஒரு 3 விதமான பதவிகள் இருக்கு. நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கு. வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன் 2 அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்ட மக்களும் சதர்ன் ரீஜியன் 2 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாண்டிச்சேரி பீப்புளும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம சதர்ன் ரீஜனில் வரக்கூடிய, அதாவது சதர்ன் ரீஜன் 2 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு தமிழகத்திலையும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உண்டு. அதை ஃபாலோ பண்ணி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரியிலையும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. மொத்தமாக நாடு முழுவதும் 660க்கும் அதிகமான காலியிடங்கள் வந்திருக்கு. பேக்லாக்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு, கரண்ட் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை எந்தெந்த ரீஜனுக்கு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த வகுப்புகளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக டிவைட் பண்ணி இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜன் 2 இதுதான் நம்ம ரீஜனுக்கு வருது. அதில் டிப்ளமோ ட்ரெயினிகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. 51 காலியிடம், 12, 1 இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஇ அப்படிங்கிறது டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ 3 வருடம் நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எடுத்து படிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரிக்கலில் பவர், இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலோ, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ, பவர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ எலிஜிபிள்ங்க. தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 70% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஒன்லி ஃபார் டிப்ளமோ மட்டும் முடித்தவங்க தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பிஇபிடெக் படிச்சிருந்தாலோ ஆர் எம்இஎம்டெக் படிச்சிருந்தாலோ, அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇபிடெக் படிச்சிருந்தாலும், டிப்ளமோ முடிக்காமல் பிஇபிடெக் படிச்சிருந்தாலும், எம்இஎம்டெக் படிச்சிருந்தாலும் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ ட்ரெயினி சிவில் இந்த கேட்டகரியில் 3 வருடம் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எடுத்து படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 70% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா டிப்ளமோவில் பாஸ் ஆகியிருந்தாலே போதும். அதே மாதிரி டிப்ளமோவில் ட்ரெயினி சர்வே அப்படிங்கிற ஜாபுக்கு 3 வருடம் டிப்ளமோ இன் சர்வே இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க, அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. ஸோ டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது 3 வருடம் டிகிரி நீங்கள் ரெகுலராக முடிச்சிருக்கணும். லைக் எந்த மாதிரியான டிகிரி எலிஜிபிள் அப்படின்னா பிபிஏ படித்தவங்க, பிபிஎம் படித்தவங்க, பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டாக 3 வருட டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். ஸோ பர்டிகுலராக இந்த டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோ ஆர் அதற்கு ஈக்குவலண்டாக படிச்சிருந்தாலோ, ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலோ இந்த ஜாபுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினியில் F&A, அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் வேலை வாய்ப்பு இருக்குது. இன்டர் சிஏ இல்லைனா இன்டர் சிஎம்ஏ மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். மற்றபடி நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஆர் போஸ்ட் கிராஜுவேஷனில் டிப்ளமோ ஆர் சிஏ சிஎம்ஏலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அவங்க கேட்டிருக்கிறது இன்டர் சிஏ, இன்டர் சிஎம்ஏ படித்தவங்க மட்டும்தான் ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள். ஃபைனலாக ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி, இது வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. 2 வருடம் ஐடிஐயில் சர்வேயராக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இந்த ஜாபுக்கும்
ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலோ, ஐடிஐ முடிக்காமல் டிப்ளமோ பிஇ பிடெக்கில் சர்வேயர் எடுத்து முடிச்சிருந்தாலோ நீங்கள் நாட் எலிஜிபிள். ஒன்லி ஐடிஐ மட்டும்தான் படிச்சிருக்கணும், அதுவும் சர்வேயர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. இது ஃப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நான் குவாலிஃபிகேஷனை தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். டிப்ளமோ ட்ரெயினி ஜாபுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை ட்ரெயினி பீரியடில் எடுப்பாங்க. 1 இயர் முழுவதும் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரெயினி டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் பேசிக் பே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஐடிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் தென் ஒரு சில பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ட்ரெயினி டைம்லேயே வந்து அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெயினி டைம்லேயே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் எடுக்கலாம். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 4 அப்படிங்கிற போஸ்டிங் ப்ரொமோஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ உங்களுடைய சிடிசி பேசிக் பே 25,000 ரூபாங்க. ஆனால் சிடிசி பாருங்கள் வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய். ஸோ டிப்ளமோ படிச்சுட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்கன்னா வருட சம்பளம் 12 லட்சம் ரூபாய், மாதம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஆஃப்டர் த ட்ரைனிங் சம்பளமாக கிடைக்கும். அண்ட் தென் ஜூனியரில் டெக்னீஷியன் சர்வே, அதாவது ஐடிஐ படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ட்ரைனி டைமில் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 40-45,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் earn பண்ணலாம். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சிடிசி பாருங்கள் 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அப்போ அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆஃப்டர் த ட்ரைனிங் 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாத சம்பளமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமாக earn பண்ணலாம். இந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிருங்க. அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனிங் ஹெச்ஆராக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கும் இதே சேலரி பேட்டர்ன் தான். சரிங்களா, உங்களுக்கான சம்பளம் வந்து வருட சம்பளமே ஆஃப்டர் த ட்ரைனிங் 12 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனி அந்த ஜாபுக்கும் அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரைனி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 200 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அண்ட் தென் இதில் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருடம் இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம் இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடம் இருக்குது. ஸோ அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். அதாவது ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தாங்க, இன்டர்வியூ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ ட்ரெயினி லெவல் ஜாபில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. 100% வெயிட்டேஜ், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி லெவல் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வாங்கியிருக்கூடிய மார்க்கை தான் 100% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. உங்களுக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஆனால் அடிஷ்னலாக ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இது ஜஸ்ட் இதில் ஒரு குவாலிஃபைங் மார்க் வாங்கினாலே போதும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிரும். அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி லெவல் ஜாபுக்குமே ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மட்டும்தான். டெஸ்ட்டை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். காமன் சிலபஸ் அதை ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோ ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் ஒரு 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. காமன் சிலபஸான ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 170 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மதிப்பெண்கள் வழங்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் என்ன அண்ட் எந்த மார்க் எப்படி கேட்குறாங்க எல்லாமே தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சதர்ன் ரீஜன் 2 அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால ஸோ நமக்கு சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாரும் அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்த எல்லாருமே சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதணும். ஒரே ஒரு சென்டர் சென்னையில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்கள் பவர் கிரிட் வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக அதில் கெரியர் செக்ஷனில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவு சிரமம் வேண்டாம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லிங்க்குமே ஈஸியாக எடுத்துடலாம்.
ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஏப்ரல் 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஏப்ரல் 20 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மே 11, அடுத்த மாதம் 11 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு வர ஏப்ரல் 20 அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் டெமோ வீடியோலாம் வேணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 20 போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழகத்திலையும் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ இல்லாமல் எக்ஸாம் மூலமாக ஹையர் பண்ண போகிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வந்து உங்களுடைய கோர் ஃபீல்டில் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளிகேஷனை ஏப்ரல் 20 ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தளவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.